டிடியும் பெரிய படம், மாமனும் பெரிய படம். படம் ஒன்று வந்திருக்குன்னு தெரிய வைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ப்ரமோஷன்ஸ் நிறையவே பண்ணாங்க படத்துக்கு, ஆனால் எக்ஸ்போஸே ஆகலை. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் மாதிரியே இருந்தது அந்த படம். ஓகே, இது ஒரு ராபரி சீனு, ஹீரோ போய் கண்டுபிடிக்கிறாரு, ஃபைட் பண்ணுறாரு. இல்லை, அது மட்டும் கிடையாது, அதுவும் தான். பட் கிளைமேக்ஸில் அது வந்து அங்கே வந்து லாக் ஆக போகுது. இந்த ப்ரீ கிளைமேக்ஸ் நடக்க வேண்டியது நடக்க வேணாம்னு சொன்னாங்க என்கிட்ட. அது நான் சொன்னேன், அப்படி விட்டு அது வந்து படமே வராது. எத்திக்காவே அந்த 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 கேரக்டரோட எத்திக்கே எங்கே அடி வாங்குது. ஒரு அனிமேஷன் ஒரு 2 minutes 20 seconds நினைக்கிறேன். நான் வந்து சொல்ல விரும்புறது என்னென்னா, கதையை தாண்டி இந்த 2 பேர் யார், ட்வின் பேர்ட்ஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, இதுக்குள்ளே எப்படி வந்தாங்க. அந்த டென்ட் பக்கத்தில் ஒரு விஜய் பட போஸ்டர் இருந்ததே. அப்படியா, பார்த்தீங்களா? நீங்கள் என்ன ஃபோபியா வேணால் அதில் வச்சுருக்கலாம். அந்த இருட்டு ஃபோபியா அது வச்சது இதுக்கு, ப்ளஸ் செஸ் எதுக்கு வச்சுருக்கோம். எனக்கு தெரியும் இவன் வந்து ஃபிசிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அதை தாண்டி இவன் 10 times மென்டலி ஸ்ட்ராங் ஆன பர்சனாக. ஸோ அந்த மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனை நான் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தேன். இது இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் இதுதான் எனக்கு மேக்ஸிமம் கமர்ஷியல். இது மேக்ஸிமம் கமர்ஷியலா? நான் ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கணும்னா இப்போ நான் 11 தான் எனக்கு தெரிஞ்ச கமர்ஷியல் படம். ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு சேசிங் முடிச்சுருக்கீங்க, திலீபன் மிஸ்ஸஸ் நவீன்ற மாதிரி ஒரு சேசிங் இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த கணையன் நகரில் ஒரு 70% ஆட்களுக்கு நாங்கள் ஷூட் பண்ணவே தெரியாது. திலீபன் சார் ஓட்டும் போது வடிவேல் சொல்கிற போது தான் கடவுளே புயல் வேகத்தில் போயிட்டு இருக்காங்க, குறுக்கு யாரும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவர் ஓட்டினார். மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் நம்ம கூட இருக்கார். அண்மையில் ரிலீஸ் ஆகி வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவோம், அதாவது பேச்சிலே ஒரு படம் அதிக ஆடியன்ஸை போய் சேர்ந்து அதுக்கப்புறமா அந்த படத்தை கொண்டாடுறது அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியான படங்கள் தான். அப்படிப்பட்ட பட்சத்தில் அண்மையில் ரிலீஸ் ஆகி மக்களால் அதிகம் ரசிக்கப்பட்டு போக போக ஸ்க்ரீன்ஸ் அதிகமாகி ஒரு வெற்றிகரமான படமாக வந்த ஒரு படம் தான் 11. அந்த படத்தை இயக்கிய ஒரு வெற்றிகரமான இயக்குனர் திரு லோகேஷ் அஜில்ஸ் தான் நம்ம கூட இருக்கார். வணக்கம் தான். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலாக முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றி. எதுக்கு அப்படின்னா, இப்படி ஒரு படம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. எனக்கு முதல்ல நிறையா கேள்வி இருக்குது. முதல்ல எங்கேருந்தே போயிடுறேன். எனக்கு என்ன இருந்தது அப்படின்னா, அந்த வாரம் வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் 2 வந்து ஒரு பிக் ஃபிலிம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம படம் இருந்தது. ஒரு பக்கம் பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ கிடையாது, அதிக அளவில் ப்ரொமோஷன்ஸும் கிடையாது. நம்பிக்கை இருந்தது அவங்ககிட்ட, நம்ம படம் வேர்ட் ஆஃப் மவுத் ஆகிடும், ஆர்எல்ஸ் நம்ம படம் ரீச் ஆகிடும்ன்ற நம்பிக்கை இருந்ததா? என்ன ஸ்டேட் இருந்தது உங்ககிட்ட? இல்லை, இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக May 16 ரிலீஸ் பண்ண போகிறோன்னு டிசைட் பண்ணதுக்கப்போ அதில் 2 படம் சொன்னீங்களே தமிழ் படம், அது ஒரு படம் நாங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது அனௌன்ஸ் பண்ணலை. அந்த 2 படத்தில் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் திரும்ப அந்த இன்னொரு படமும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வி நோ தேர் வில் பி ஹியூஜ் காம்படிஷன். ஏன்னா சம்மரு அந்த 2 படமுமே பெரிய படம், டிடியும் பெரிய படம், மாமனும் பெரிய படம். ஏன்னா டிடி ஃப்ரான்ச்சைஸில் வருது. மாமன்லாம் வந்து சூரி சார் வந்து விடுதலை, கருடன் பேக் டு பேக் ஹிட் கொடுத்துட்டு வராரு. ஸோ அவருக்குமே ஒரு ஓப்பனிங் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ டஃப் இருக்குன்னு தெரியும். ப்ளஸ் போதா குறைக்கு என்னென்னா மிஷன் இம்பாசிபிள் மாதிரி படமும், ஃபைனலிஸ்ட் டெஸ்டினேஷன் மாதிரியான படமும் அதுவும் வந்து ஆல் இந்தியா வந்து எல்லோரும் பார்க்குற படம். அதுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ வி நோ இட்ஸ் கோயிங் டு பி ஹியூஜ் டஃப். ஏன்னா இல்லை ஃபஸ்ட்டு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அந்த டாக் வர்றது வேறு, படம் ஒன்று வந்திருக்குன்னு தெரிய வைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. விடிட் ப்ரமோஷன்ஸ், நான் அது நிறைய முன்னாடி கூட பேட்டியில் சொல்லியிருக்கேன். ப்ரமோஷன்ஸ் நிறையவே பண்ணாங்க படத்துக்கு, ஆனால் அது வந்து எக்ஸ்போஸே ஆகலை. எக்ஸ்போஸ் ஆகலைன்னு எப்போ எனக்கு தெரிஞ்சதுன்னா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கு. ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு தெரிஞ்ச முகம் இருக்கும்போது அது ஈஸியாக ப்ரமோட் ஆகுது. ஆமாம், கண்டிப்பாக. ஒரு சின்ன ப்ரமோஷன் கூட அது போய் சேர்ந்துருது. இப்போ நாங்கள் எவ்வளோ ப்ரமோஷன் பண்ணி ஏன் சேரலைன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச முகம் பெருசாக இல்லை அப்படின்றதுனால அது மக்கள் வந்து ஒரு பெரிய கன்சர்னாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போது எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போ ஒரு ஆடியன்ஸ் பார்த்துட்டு வராங்க, நீங்கள் பப்ளிக் பைட்ஸ் பார்த்துருப்பீங்க, தேட்டர்லேருந்து வர்றவங்க சொல்கிற ரிவ்யூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி இரண்டாமல் அந்த சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணுறக்கப்போ எந்த மீம் பேஜ்னு உங்களுக்கு தெரியாது. அது எந்த மீமு, யார் அது கட்மீன்னே தெரியாது. 11 பாராட்டி ஒரு மீம் இருக்கும், இந்த வாரம் ரிலீஸ் ஆனது தரமான படம்டா. அந்த பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, அது சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போது சிம்பிள், இப்போ நம்ம ப்ரமோட் பண்ணது எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, ஆடியன்ஸ் உள்ள வரதுக்கு தான் பண்ணணும் இல்லையா? நம்ம அதுதான் அவ்வளோ ப்ரமோட் பண்ணோம், அது நடக்கலை. நம்ம எவ்வளோ ப்ரமோட் பண்ணியுமே ஆடியன்ஸை ஃபஸ்ட் டேக்கு உள்ளே கொண்டு வர முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து சாய்ஸஸ் நிறைய இருக்குது. அன்றைக்கி அவங்களுக்கு 2 தமிழ் படம் இருக்குது, 2 இங்கிலீஷ் படம், விச் இஸ் வெரி குட் ஃபார் இந்தியன் ஆடியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். மிஷன் இம்பாசிபிள் ஃபைனலிஸ்டேஷனுக்கும் பெரிய ஃபேன்ஸே இருக்காங்க இங்கே. அப்படி 4 படம் இருக்கும்போது அவங்க ஏன் 11 சூஸ் பண்ணணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம எவ்வளோ ப்ரமோட் பண்ணி நடக்கலை, ஆனால் ஆடியன்ஸ் உள்ளே வரவும் இல்லை. ஃபஸ்ட் டே வாஸ் வெரி டல். டு பி ஃப்ராங்க், அது வந்து அந்த நம்பர் வெளியே சொல்ல முடியாது ஃபஸ்ட் டேவோட நம்பரை.
ஃபஸ்ட் டே எப்படியா இருந்தாலுமே க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஏன்னா 2 படத்துக்குமான ஓப்பனிங்ஸுங்கிறது எனக்கு தெரியும். ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கும் இன்னொரு படத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷனும் ஃபுல் ஆகிடுச்சு. நான் 11க்கு பார்க்குறேன். நான் ஆல்ரெடி ப்ரிவ்யூ பார்த்துட்டேன். இது இல்லாமல் 11க்கு போயிட்டு ரிசர்வேஷன் பார்க்குறேன். டிக்கெட் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. எப்படி இருந்தது அது பார்க்குறப்போ உங்களுக்கு? இது ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். பிகாஸ் நம்ம வந்து இது வந்து திடீர்னு நம்ம நேற்று வந்து சினிமாவுக்கு வந்து இன்றைக்கி என்னடா நல்ல படம் எடுத்துட்டோம் எல்லாம் வரலையா அப்படின்னு நம்ம இதை பார்த்துட்டு தானே இருக்கோம், நமக்கு தெரியும்ல என்ன நடக்கும் அப்படின்னு. நான் வந்து ஃபஸ்ட்டு ரோகிணி தியேட்டர் நான் போயிருந்தேன். ஃபஸ்ட் ஷோ அந்த எண்டு முடியும் போது உள்ளே போவோம் இல்லையா, சும்மா பார்க்குறேன் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் பார்க்கும்போது ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோர் போனேன். எனக்கு ஹார்ட்லி ஒரு 60-70 தான் இருந்திருப்பாங்க, அவ்வளோதான் இருந்துச்சு. அது ஒரு 300 கெப்பாசிட்டி நினைக்கிறேன். ஒரு 60 பேர் 70 பேர் தான் இருந்தாங்க, விச் இஸ் ஓவர்ஃப்ளோன்னு நினைக்கிறேன் நான். ஓவர்ஃப்ளோ க்ரௌட். மாமனுக்கும் டிடிக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு 60 பேர் 70 பேர் டிசைட் பண்ணியிருப்பாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த யார் என்ன தெரியாத பட்சத்தில் மேபி கொஞ்சம் பேர் இருந்திருக்கலாம். ட்ரெய்லர் பார்த்துட்டு ஓகே இந்த படத்துக்கு போகலான்னு வந்திருக்கலாம். அது கூட எனக்கு மேக்ஸிமம் க்ரௌட் அந்த 60-70 பேரில் இருந்து ஒரு 50 பேர் வந்து மாமனுக்கும் டிடிக்கும் டிக்கெட் கிடைக்காதவங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க லாஸ்ட் 20 மினிட்ஸ் தே என்ஜாய் த ஃபிலிம். நான் அப்போ தான் உள்ளே போனேன். நான் அது பார்க்கும்போது அவங்க ஒவ்வொரு ட்விஸ்ட்டுக்கும் டென்ஸ்க்கும் அவங்க ரியாக்ட் பண்ணது என்னால் பார்க்க பிடிச்சது. ஸோ அவங்களோட ரியல் ஆடியன்ஸ்னு நினைக்கிறேன். அவங்க என்ஜாய் பண்ணும்போது ஓகே இது வந்து ஒர்க் ஆகுது, அவங்களுக்கு இது பிடிக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சுது. நான் வெளியில் வரும்போது என்னையே கேட்டாங்க நிறைய பேர் படம் எப்படி இருக்குன்னு. நான் வந்து சில பேர்கிட்ட வந்து சார் நான் காதில் போயிட்டு நான் தான் டேரக்டர் நானே சொன்ன நல்லா இருக்காது பின்னாடி வராங்க அவங்ககிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். சரி, நான் சைடில் நின்று பார்த்தேன் என்னதான் ரிவ்யூ உள்ளே என்ஜாய் பண்ண நமக்கு தெரியாது. லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் நம்ம பார்த்தோம், மொத்த படம் பார்த்துருக்காங்க. அவங்க வெளியே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது எல்லாரும் படத்தை பற்றி அவ்வளோ பாசிட்டிவாக சொன்னாங்க. அப்போ தான் ஓகே படம் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. பட் எனக்கு ஒரு சின்ன எப்பவுமே உள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஒரு நல்ல படம் அப்படின்னு வெளியே ஒரு படம் டாக் வரும்போது அது கண்டிப்பாக அப்படி மக்கள் விட்டுற மாட்டாங்கன்னு தெரியும். நம்ம நிறைய படம் அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ சாட்டர்டேலேருந்து தான் இதுக்கான புக்கிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் தான் மக்கள் உள்ளே வர ஆரம்பித்தாங்க, பார்த்தாங்க. இந்த மீம்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் நடந்தது தான். எனக்கே நிறைய பேர் அனுப்பிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ மக்கள் நாங்கள் எவ்வளோ ப்ரமோட் பண்ணி நடக்காத ஒரு விஷயம் மக்களோட வேர்ட் ஆஃப் மவுத்தில் நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கு நீங்கள் எவ்வளோ காசு செலவு பண்ணாலும் நடக்காது கண்டிப்பாக. ஏன்னா கொடுக்கலாம் அதிகபட்சம் ஒரு 10 மீம் பேஜ் கொடுப்போம், 10 சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் கொடுப்போம், ஒரு 4 பேப்பர் கொடுப்போம், 4 டிவி கொடுப்போம். அதை தாண்டி அது இவ்வளோ வேர்ட் ஆஃப் மவுத்தாக வரும். அதில் ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிடும் எது ஆர்கானிக் எதுன்னு தெரிஞ்சிடும். எனக்கு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே கேள்வி இருக்கு. நான் ஆங்கர் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுறேன், ஆடியன்ஸில் கேட்குறேன் எதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் மாதிரியே இருந்தது இந்த படம். ஆக்சுவலாக அது கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னா நான் இப்போது அந்த முதல் 15 நிமிஷம் ஒரு கதை சொல்கிறேன் இல்லையா, அது கதைன்னு கூட சொல்ல முடியாது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும். ஒரு இன்சிடென்ட்ஸாக வந்துட்டுருக்கோம் இல்லையா, அது உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிக்கிற வரைக்கும் அந்த கிளைமேக்ஸ் வந்து நான் அந்த விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்ணுற வரைக்குமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா எதுக்கு அது முதல்ல 5 நிமிஷம் வந்தது, இது இல்லாமலே போய்க்கலாமேன்னு. இல்லை எனக்கு வந்து என்னென்னா நான் செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய சீக்வன்ஸ் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லைன் ஆஃப் சீக்வன்ஸ் இருக்குது, படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அடுத்து நடக்க போகுது. நான் இதுக்கு ஒரு பேஸ் செட் பண்ணணும். இந்த பேஸை நான் வந்து படம் ஆரம்பித்த ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நான் முடிச்சிடணும். இந்த பேஸெல்லாம் நான் அதுக்கு மேலே இது பேஸ் செட் பண்ண ஆரம்பித்தேன்னா உங்களுக்கு அது டயர்ட் ஆகுன்றதுனால நான் வந்து ஃபஸ்ட் 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த பேஸை செட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ விச் இஸ் இந்த சீன்ஸில் வந்து பின்னாடி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு. இப்போ இந்த சீன் தனித்தனியாக தெரியும். இப்போ ஓப்பனிங் ராபரி சீன் இருக்குது. அந்த ராபரி சீன் பார்க்கும்போது என்ன நினச்சிருப்பாங்க எனக்கு கண்டிப்பாக எனக்கு நல்லா தெரியும். அது ஓகே இது ராபரி சீனு, ஹீரோ போய் கண்டுபிடிக்கிறாரு, ஃபைட் பண்ணுறாரு, ஒரு ஹீரோ இன்ட்ரோ அப்படின்னு ஒரு ஹீரோயிசமான ஒரு ஹீரோக்கு இன்ட்ரோக்கு ஒரு சீன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை அது மட்டும் அது கிடையாது, அதுவும் தான். பட் கிளைமேக்ஸில் அது வந்து அங்கே வந்து லாக் ஆக போகுது. அது வந்து நான் முன்னாடி சொல்லவும் முடியாது. ஸோ அது நீங்கள் அது வந்து கனெக்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அது. பட் அது கனெக்ட் ஆகும்போது இப்போ ஒருத்தர் அழகாக சொன்னார், ஒரு 70+ ஒருத்தர் ரிவ்யூ கொடுத்துருந்தார், ரோகிணியில் தான் சொன்னார். முதல்ல ஒரு 4 சீன் வந்துருங்க, அந்த சீன் தூக்கியிருந்தால் படத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அந்த தூக்கியிருந்தாலும் சேம் படம் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் அந்த 4 சீனு பின்னாடி வந்து அழகாக கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. அதுதான். ஸோ அந்த 15 மினிட்ஸ் வந்து அது எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு வந்து இது வேற ஒரு கலர் மாதிரி தெரியும். பட் இட்ஸ் ஆல் கனெக்டிங் இன் த செகண்ட் ஹாஃப்ன்றதுனால அது உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும். அந்த செகண்ட் ஹாஃப் பார்த்து முடிக்கும்போது தான் இதுக்காக தான் இதை வச்சுருக்காங்க பொழுது, எந்த சீனுமே வேஸ்ட் இல்லைன்றது உங்களுக்கு அந்த படம் முடியும் போது தான் உங்களுக்கு அது அந்த கனெக்ஷன் புரியும் உங்களுக்கு. இப்போ ரீசெண்டாக எவ்வளோ ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த சீன் எதுக்கு, இது ஒரு அன்வான்டான ஃப்ரேம், இது ஒரு அன்வான்டான சீன், இங்கே இந்த ஒரு சீனே தேவையில்லை, இதில் என்ன சொல்ல வராங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனால் 11ல் எந்த ஃப்ரேமே வேஸ்ட்டு கிடையாது, எந்த சீனுமே வேஸ்ட்டு கிடையாது. அப்படின்றப்போ அதை டைட்டாக எழுதுறதுக்கும் அதை டைட்டாக மேக் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃபிகல்ட் இருந்திருக்கும்ல, அது என்னவா இருந்தது உங்களுக்கு? டிஃபிகல்ட் ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஈஸி
ஏன்னா இப்போ எனக்கு வந்து இந்த கிளை கதைகள் எழுதுறது தான் எனக்கு ரொம்ப மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஒரு கதை எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த கிளை கதைன்னு சொல்லுவாங்க முதல்ல. அதுலேருந்து ட்ராவல் அதுலேருந்து சும்மா இங்கே இந்த கிளை இங்கே ஒரு கேரக்டர் வந்து இதுக்கு ஒரு இந்த மெயின் கேரக்டரில் அந்த மெயின் கேரக்டருக்கு ஒரு தனியாக ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும். அப்படி அந்த மாதிரி போகும் இல்லையா. எனக்கு அது எழுதுறது தான் ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்கும். எனக்கு எப்படின்னா இப்போது கதை எழுதும்போது இந்த கதை எஸ்பெஷலி இந்த த்ரில்லர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டு த கோர் பாயிண்ட் போயிட்டே இருந்தால் தான் அவங்க அந்த என்கேஜ்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ எனக்கு அதனால் அது பெருசாக டஃப்பாக இல்லை. பட் ஆனால் நான் கன்சர்னாக இருந்தேன். கன்சர்னாக இந்த சென்ஸ் எப்படின்னா எதுவுமே வந்து எந்த சீனாக இருந்தாலும் அந்த சீன் வந்து அடுத்த சீனுக்கான லீடாக தான் இருக்கணும். அது அடுத்த சீன் நோக்கி தான் போகணுன்றதுல மட்டும்தான் கன்சர்னாக இருந்தேன். டஃப்லாம் சொல்ல முடியாது, பட் அது கன்சர்ன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த இடத்துலையுமே நான் உங்களோட ரைட்டிங் மேக்கிங் வந்து இன்னொருத்தவங்க கன்ஃபியூஸ் பண்ணுறக்கூடாது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ராப் சீன் ஒன்று இருக்கும், அது ஃபஸ்ட் சீனு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் இன்ட்ரோ இருக்கும். இந்த சீன் எதுக்கடா வைக்கணும்னு நானே அப்படி தான் யோசிச்சேன். நான் இன்டர்வல் வரையுமே எனக்கு படத்தில் கான்ஃபிடென்ஸ் இல்லை. என்ன பண்ண போகிறாங்க எனக்கு அப்படி தான் தோணுச்சு. என்னடா அது முரட்டு போனியாக இருக்குன்னு. ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறமா நீங்கள் உட்கார வச்சிட்டிங்க. ஆனால் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த இன்ட்ரோக்கான நாட்டு கிளைமேக்ஸில் லாஸ்ட்டாக இருக்குது. செகண்டாக வந்த ஹீரோயினோட இன்ட்ரோ கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸாக இருக்குது. ஸோ அதை கனெக்ட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அதை தான் நான் கேட்குறேன். அதில் ஏதாவது காம்ப்ரமைசஸ்? இல்லை, நோ காம்ப்ரமைஸ். நான் வந்து அதில் காம்ப்ரமைஸ் இந்த சென்ஸ் எப்படின்னா எனக்கு நிறைய இப்போ நீங்கள் படம் பார்த்ததால உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரீ கிளைமேக்ஸ் நடக்க வேண்டியது நடக்க வேணாம்னு சொன்னாங்க என்கிட்ட. புரியுது. ஓகே, அது வேண்டாம், அது மட்டும் விட்டுடலாம் அப்படின்னாங்க. அது நான் சொன்னேன் அப்படி விட்டு அது வந்து படமே வராது, எத்திக்காவே அந்த 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 கேரக்டரோட எத்திக்கே எங்கே அடி வாங்குது. அதனால் அது செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா எனக்கு நிறைய சஜஸ்ட் பண்ணது என்ன, அது மட்டும் பண்ணாது, மற்ற எல்லாம் பண்ணிவிடுங்க, அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் நடக்கிற விஷயம் மட்டும் வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டேன். இல்லை எங்களுக்கு அது பர்சனலாக அது பண்ண வேண்டாமே அவர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறது வந்து என்ன, திரும்ப வந்து அது வந்து ஒரு நல்லவன் ஒரு பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறீங்க. இல்லை, அவனுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் படி தான் அவன் போயிட்டுருக்கான், அவன் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு. ஸோ அது கன்வின்ஸிங்காக எழுதுகிற காரணம் என்னென்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே, ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல வேறு மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்கலாம், அந்த சீனை வேறு மாதிரி எழுதியிருக்கலாம். ஆனால் எனக்கு என்னென்னா அவனுக்குன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அது அங்கே அடி வாங்குமோன்னு தோணுச்சு. நம்ம அந்த இடத்துல மட்டும் அப்படி லைட்டாக நம்ம வளச்சிக்கலாம் அப்படின்னு பண்ணியிருந்தா, இப்போ அந்த கேரக்டர் பேசுகிறாங்க இல்லையா, அவரோட கேரக்டரு, அந்த கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு இம்பேக்ட் இல்லை போயிருக்குமோன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் நடக்கிற அப்படி ஒரு முக்கியமான சம்பவம். ஆமாம். எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது தொடர்ந்து. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பெஞ்சமின் ஃப்ரான்சிஸ்னு ஒரு பேர் வச்சுருந்தேன். பர்டிகுலர் எதுக்கு அந்த ஒரு 2 பேர் வச்சிங்க? உங்களுக்கு ரைட் பண்ணும்போதே அந்த பேரை தான் வைக்கணும்னு தோணுச்சா? ஆமாம், ஃப்ரான்சிஸ் வந்து இட் கேம் அவுட் லைக் இந்த ஆப்ஷன்ஸில் வந்தது தான். ஓகே, பட் பெஞ்சமின் நான் பர்பஸாக வச்சது தான். நான் பிஎஃப்ன்னு இருந்தோன்னே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பெஞ்சமின் ஃப்ரான்சிஸ். ஓகே, பெஞ்சமின் வந்து என்னோடய ஃப்ரெண்டு நேம் ஆக்சுவலாக. என்னோடய ஸ்கூல் டைமில் ஒருத்தர் அவர் ஃப்ரெண்ட், அவர் எனக்கு அவர் வேறு ஸ்கூல், நான் வேறு ஸ்கூல், பட் வி யூஸ் டு கோ ஃபார் த வாலிபால் மேட்சஸ். அப்போ வந்து அவர் நிறைய பழக்கம். எனக்கு அந்த பேர் மேலே ஏதோ ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருக்கும். அவர் பெஞ்சமின் சொல்லும்போது ஒரு சின்ன பவர் இருக்கும் அதில். பெஞ்சமின் பேர் சின்ன ஒரு சின்ன ஃபோர்ஸ் பவர் இருக்கும் அதில். ஸோ எனக்கு வந்து அது சப்கான்ஷியஸாக இருந்திருக்கு போல இருக்குது. நம்ம அப்பா எனக்கு அப்போவே அந்த பேர் அவர் கூப்பிடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் நமக்கு அப்போல்லாம் தெரியாது இப்படி ஒரு படம் எடுக்க போகிறோம், இப்படி ஒரு கேரக்டர் வரப்போகுது, வைக்க போகிறோன்னு. சப்கான்ஷியஸாக இருந்திருக்கு எனக்கு. அது எழுதும்போது இதுக்கு ஒரு பவர்ஃபுல் நேம் தேவைப்பட்டுச்சு எனக்கு. அப்போது நான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது தான். அப்போது டக்குன்னு நமக்கு அந்த ஆள் சப்கான்ஷியஸ் இருந்தாலும் வந்துடுச்சு அது. பெஞ்சமின் அது சொல்லும்போதே வந்து ஒரு சின்ன ஒரு பவர் இருந்துச்சு. ஸோ அப்படி வந்தது தான். பட் அதை தாண்டி அதுக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரி. கிளை கதைகள் மாதிரி என்ற கிளை கேள்விகள் நான் வச்சுருக்கேன். முதல்ல செகண்ட் ஹாஃப் போய்டும். செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வச்சுருந்தீங்க. ஃபஸ்ட்டு அனிமேஷன் வருது, அதுக்கப்புறமா ரியலில் இருக்கக்கூடிய மேனுவல் வருது. எதுக்கு 2 மிக்ஸ் பண்ணிச்சு? ஒன்று வச்சுருந்தா ஸ்டார்டிங்லேருந்தே உங்கள் 2 பேரும் சைல்ட்ஹுட்ஸ் வச்சுருக்கலாம். இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சதுரங்க வேட்டை மாதிரியோ, இல்லைனா வந்து மூடர் கூட மாதிரியோ ஒரு அனிமேஷனில் வச்சுருக்கலாம். இல்லைனா நட்சத்திரம் நகர் இதில் வர மாதிரி ஒரு கேரிகேச்சர் வச்சுருக்கலாம். எதுக்கு இது பாதி அது பாதி வச்சிங்க? இல்லை, நான் அது ஸ்கிரிப்டாக பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு ஒரு அனிமேஷன் ஒரு 2 minutes 20 seconds நினைக்கிறேன். நாங்கள் வந்து சொல்ல விரும்புகிறது என்னென்னா, கதையை தாண்டி இந்த 2 பேர் யார், இவங்க ட்வின்பேர்ட் ஸ்கூல், இந்த ட்வின்பேர்ட்ஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, இதுக்குள்ளே எப்படி வந்தாங்க, முதல்ல இந்த ட்வின்பேர்ட் ஸ்கூல்ன்றது எப்படி வந்துச்சு, நான் இதை தான் உங்களுக்கு கன்வே பண்ண. அதை தாண்டி நான் அதுவும் அதில் கன்வே பண்ண விரும்பலை. எனக்கு என்னென்னா இந்த ட்வின்பேர்ட் ஸ்கூல்னு ஒன்று எப்படி உருவாச்சு, அதுக்குள்ளே இந்த 2 பசங்க எப்படி வந்து சேர்ந்தாங்க, இது மட்டும் தான் உங்களுக்கு சொல்லணும் நான். ஸோ எனக்கு அதை சீனாக பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு தோணுச்சு. உங்களுக்கு நான் அதை வந்து கதையாக சொன்னால் போதுன்னு தோணுச்சு. நான் அதை வந்து ஒரு வாய்ஸோடு சொல்லியிருக்கலாம். பட் அது விஷுவலோடு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த அந்த இம்பேக்ட் கொஞ்சம் வந்து சேருன்றதுனால தான் நான் அதை விஷுவலாக பிளான் பண்ணது. அது சீனாக பண்ணுறதுக்கான நெசசிட்டி இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் அது அனிமேஷன் போனேன். பட் அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே எமோஷன்ஸ்
கேரி பண்ணுற சீன்ஸ் அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அது லைவில் தான் எடுக்கணும் அது. ஸோ அதனால தான் அந்த ரெண்டு டிஃபர் போயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்தது இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். அந்த இன்ஃபர்மேஷனை நான் அனிமேஷன் சொல்லிட்டேன் போதும். ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் அது கிடச்சா உங்களுக்கு போதும். இருந்தவங்க பெஞ்சமின் ஃப்ரான்சிஸ்ங்கிறது யார் இந்த பெஞ்சமின் ஃப்ரான்சிஸ், அவங்க எப்படி இந்த ட்வின் பெட் ஸ்கூலுக்கு வந்தாங்க, இந்த ட்வின் பெட் ஸ்கூல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சொல்லணும், இந்த இன்ஃபர்மேஷன் கன்வின்சிங்காக சொல்லணும். ஸோ அதனால் வந்து எனக்கு அதை மட்டும் உங்களுக்கு சொல்லணுன்றதுனால எனக்கு அந்த அனிமேஷன் போர்ஷன் வந்து மோர் தென் எனஃப்னு தோணுச்சு. அதனால தான் அனிமேஷன் போர்ஷன். இந்த சீன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது எல்லாமே நான் சொன்ன மாதிரி அது எமோஷனல் பேஸ்ட் கண்டென்ட்ன்றதுனால ஐ வாண்ட் டு கோ டு லைவ் அது. ஸோ அதனால தான் அது லைவ். அந்த லைவுக்கும் அந்த அனிமேஷன் நடுவில் என்ன கேட்கும்னா, அந்த அனிமேஷன் பண்ணுறப்போ ஃபுல்லாக நீங்கள் இருந்திருப்பீங்க. அந்த பெஞ்சமின் ஃப்ரான்சிஸோட டென்ட்டில் இருந்து இவங்க வந்து காரில் இறங்கி உங்களை பார்க்குற வரையும் எல்லாம் நீங்கள் டீட்டெயில் ஒர்க் பண்ணிருப்பீங்க. அந்த டென்ட்டு பக்கத்தில் ஒரு விஜய் பட போஸ்டர் இருந்ததே. அப்படியா? பார்த்தீங்களா? எப்படி தோணுச்சு உங்களுக்கு? அது ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கிற வீடு அப்படின்னு காட்டுறதுக்காக வச்சிங்களா, அரல் தளபதி ஃபேன் பாய் எதுக்காக அந்த போஸ்டர்? அங்கே ரெண்டுமே தான். அது ஆக்சுவலாக என்ன, பேசிக்காக அது ஒரு பிளாட்ஃபார்மு, அது அங்கே ஒரு வால் இருக்குது. அந்த வாலில் என்ன படம் போஸ்டர் இருக்குது, ஆதி. ஏன்னா அந்த ஆதி வச்சதுக்கு ரீசன் வந்து 2006 அந்த கதை நடக்குது. ஸோ 2006 விஜய் சார் படம் என்ன ரிலீஸ் ஆயிருக்குன்னு செக் பண்ணி பார்த்ததில் ஆதி அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னதான் தளபதி ஃபேன். அதனால் அதை எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் காட்டணும்னு தோணுச்சு, காமிச்சிட்டேன். ஓகே, ரொம்ப நல்லா. ஏன்னா அந்த ஒரு விஷயம் நான் பார்த்தேன் டக்குன்னு, என்ன ஏதோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தா ஒருத்தர் போட்டிருந்தாரு, ஒருத்தர் ட்விட்டரில் யாரோ போட்டிருந்தாங்க. இன்னொரு விஜய் ஃபேன் வந்து இன்னொரு விஜய் ஃபேனுக்கு இந்த 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 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்காரு ஒரு படத்தில், எடுத்து போட்டு டேக் பண்ணியிருக்காரு. மச்சி தளபதி ரெஃபரன்ஸ் இன் 11டா அப்படின்னு போட்டு இதை போட்டிருந்தார். பரவாயில்ல, நோட் பண்ணியிருக்காங்க. லைவுக்கு வருவானே, லைவுக்கு இந்த ட்வின் பேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கூல் வச்சுருந்தீங்க. 11 ட்வின்ஸ் எங்கே போய் பிடிச்சிங்க? ஆக்சுவலாக போஸ்டரில் படம் நல்லா இருக்குது, வெற்றி நடை போடுகிறதெல்லாம் எப்போதுமே நம்ம யூஸ்வலாக பார்ப்போம். ஆனால் நான் 11ஓட போஸ்டரில் இங்கே நம்ம 1000 லைட்ஸில் என்ன பார்த்தேன் அப்படின்னா, 11 இரட்டையர்கள் நடித்த ஒரே படத்து 65 இரட்டையர்கள் நடித்த இதுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர். அது பார்க்குறப்ப எனக்கு ஆச்சரியம். அந்த ட்வின்ஸை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்க? எங்கே போயிட்டு ஆடிஷன் வச்சிங்க? செலக்ட் தாண்டி எங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு தேடல் தான் அது. ஏன்னா எங்களுக்கு ஒரு 8 மாதம் ஆச்சு. ஏன்னா ட்வின்ஸ் வேணும், பர்டிகுலர் செட் ஆஃப் ஏஜ் குரூப்பில் வேணும், ஆமாம், ஐடென்டிக்கலாக வேணும். ஆமாம், ஐடென்டிக்கலாக வேணும், ஒரு 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும், ஐடென்டிக்கலாக வேணும். ஸோ இதுதான் பெரிய டாஸ்க்காக இருந்தது. நாங்கள் கேரளா போனோம், கேரளாலேருந்து சில பேர் கொண்டு வந்தோம், ஆந்திராவில் சில பேர் வந்தாங்க, அக்ராஸ் தமிழ்நாடு வந்தாங்க. இவங்க எல்லோரும் கலெக்ட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஒரு 8 மாதம் ஆச்சு. அதாவது இவங்களை தேடி பிடிச்சி இவங்க கான்டாக்ட் வாங்கி இவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி படம்னு சொல்லி அவங்கக்கிட்ட இந்த மாதிரி டேட் வரப்போகுது எல்லாம் சொல்லி இவங்களை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு. இல்லை எனக்கு பெரிய சேலஞ்ச் என்னென்னா இவங்களை கன்ஃபார்ம் பண்ண தாண்டி இவங்க எல்லோரும் ஒரே நாளில் அசம்பிள் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட 65 ட்வின்ஸு எல்லாம் ஒரே ஏரியாவில் இருந்தால் பரவாயில்ல. அக்ராஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க, ஒருத்தர் ஆந்திராவில் இருக்கார், ஒருத்தர் பாண்டிச்சேரியில் இருக்காங்க, இப்படி எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இருக்காங்க. அப்படின்றப்போது எங்களுக்கு என்னென்னா இவங்க எல்லோரும் ஒரு நாள் அசம்பிள் பண்ணுறது எனக்கு பெரிய சேலஞ்ச் ஆச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் நடக்காமலே இருந்துச்சு. ஷூட் போயிட்டுருக்கு, ஷூட் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. அந்த ஸ்கூல் போர்ஷன் வரும்போது ஒரு நாள் இவங்க எல்லோரும் வரணும். எங்கேயாவது நடக்கும் இல்லையா? நம்ம ஒரு 4-5 ஆர்டிஸ்ட்டை வந்து டேட் வாங்கி அவங்கள அசம்பிள் பண்ணுறதுக்கே சில சமயம் வந்து இவர் டேட் இருக்காது, அவர் டேட் இருக்காதுன்னு அப்படின்னு வரும். 65 பேர் எல்லாம் வேறு ஊரில் இருக்காங்க. அவங்க யாருக்கும் பரிச்சயம் கிடையாது, நம்ம ஃபோனில் தான் பேசியிருக்கோம். அவங்கள அசம்பிள் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருந்தது. அட்லாஸ்ட் ஒரு நாள் வந்து இந்த 65 பேரையும் அசம்பிள் பண்ணி வச்சுட்டு மார்னிங் 6:30 வி ஸ்டார்ட்னு நினைக்கிறேன். 6:30 7 o'clock ஸ்டார்ட் பண்ணோம் அவங்க போர்ஷன் ஷூட் பண்ணுறதுக்கு. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்களா? அவங்க போர்ஷன் அது ஈவினிங் 6 o'clock முடிக்கணும். முடிச்சு இப்போ எல்லோரும் தான் திரும்ப அவங்க ஊருக்கு அனுப்பிச்சாகணும். ஸோ அந்த ஒரு நாள் வந்து அவங்க எல்லாரையும் வர வச்சு அசம்பிள் பண்ணி அந்த எல்லா சீன்ஸையும் எடுத்து முடித்து அனுப்பிச்சோம். ஒரே நாள் எடுத்தது. அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 சீனுக்கு வேலை வருமே. இல்லை, நான் சொல்கிறேன் இந்த 65 டீம்ஸ் மொத்தமாக சொல்கிறேன். அந்த கிளாஸில் இருக்கிற போர்ஷன்ஸ்லாம் நான் அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் எடுத்தது. ஓகே ஓகே. இந்த 65 டீம்ஸ் முதல் ஒரு ஷார்ட்டில் காட்டியிருப்பேன். ஆமாம், சிங்கிள் பெஞ்சில் அந்த ஃபோட்டோஸ் இருக்குமே இருக்கும். இந்த ஓப்பனிங் ஸ்கூலுக்குள்ள நடந்து வருவாங்க இல்லையா? அப்போது அந்த எல்லா ட்வின்ஸையும் காட்டுறது கிட்டத்தட்ட அது ஒரு 65 ட்வின்ஸ் அது மொத்தம். அதுக்கு ஒரு நாள் ஆச்சு எல்லாரையும் அசம்பிள் பண்ணி அவங்கள ஒரு நாள் முடிச்சு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த முக்கியமான 11 ட்வின்ஸை வச்சு அந்த ஒரு 5 days ஷூட் பண்ணி அது முடித்தோம். நம்ம கண்டென்ட் முதல்ல யோசிக்கிறப்போ ஒன்று யோசிச்சுட்டு அதை எழுதுகிறப்போ எலாபரேஷன் இருக்கும். எதுக்கு அந்த பெஞ்சமின் ஃப்ரான்சிஸில் செஸ் அப்படிங்கிற கேமை நீங்கள் பர்டிகுலராக வச்சிங்க? அந்த கேள்வி முதல்ல. 2வது அவர் வந்து இருட்டை பார்த்தா பயப்படுவார்ல. ஸோ அதை நம்ம நார்மலாக சொல்லியிருப்போம், இதில் ட்வின்ஸ்ரா, இதில் ஒருத்தவங்க வந்து இருட்டை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அதுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ன ஃபோபியா வேணால் அதில் வச்சுருக்கலாம். அந்த இருட்டு ஃபோபியா அது வச்சது இதுக்கு, ப்ளஸ் செஸ் எதுக்கு வச்சிங்க? செஸ் ஆக்சுவலாக வந்து அவனோட ப்ரில்லியன்ஸி நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு தெரியும் இவன் வந்து ஃபிசிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அதை தாண்டி
இவன் 10 டைம்ஸ் மென்டலி ஸ்ட்ராங் ஆன பர்சனாக. ஸோ அந்த மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனை நான் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தேன். அவனுக்கு வந்து நம்ம வேறு எந்த மாதிரியெல்லாம் அவனை போர்ட்ரே பண்ணால் அவன் மென்டலி ஸ்ட்ராங்குன்ற ரெஜிஸ்டர் அவனு போது எனக்கு வந்து இந்த செஸ் வந்து கதைக்கு கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி இப்போ செஸ் விளையாடும்போது நம்மளே வந்து இப்போது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த 2 ஸ்டெப்புக்கு நம்ம பார்த்து வச்சுட்ருப்போம் இல்லையா? இது ஸோ அதுதான் அதுக்கான பிளான். ஸோ இவன் ஒரு பிளான் பண்ணும்போது அடுத்த என்னெல்லாம் பிளான் பண்ணணும்னு நினைப்போம், டிசைட் பண்ணுற ஆள் தான் இவன். ஸோ அதனால செஸ் ரெலவெண்ட்டாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் செஸ் உள்ளே வந்துச்சு. அந்த ஃபோபியா வந்து எனக்கு ஏதோ கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு புதுசு இந்த சென்ஸ் எப்படின்னா, இருட்டு பார்த்தா பயன்றது ஒரு ஃபோபியா தான். பட் ஆனால் அது எந்த லெவலுக்கு போகுன்றது இருக்கு இல்லையா? ஆமாம், இப்போ சில பேருக்கு வந்து அந்த ஹைட்டை பார்த்தா பயம் இருக்கும், சில பேருக்கு வந்து தண்ணி பார்த்தா பயம் இருக்கும், அது மாதிரி நிறைய இருக்கும். பட் ஆனால் இந்த இருட்டு பார்த்தா பயன்றது என்னென்னா, நான் ரிசர்ச் பண்ணும்போது அது அந்த பயம் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஒரு பதட்டத்தை கொடுக்கும்போது அவங்களோட எக்ஸ்ட்ரீமான ஒரு மென்டல் கண்டிஷனுக்கு போகிறாங்கன்னு படித்தேன் நான். விச் லீட்ஸ் டு டெத் கூட போட்டிருந்தது. ஒரு சமயத்துக்கு மேலே அவங்களால அது மரணத்துக்கு கூட அந்த போகிறது கூட. ஸோ எனக்கு அது வந்து கொஞ்சம் இதுக்கு ஒர்க் ஆகும்னு தோணுச்சு. ரெண்டாவது நான் இந்த ஃபோபியா பற்றி நான் உங்களோட எங்கேயோ படிச்சிருக்கேன் நான். சரி. எனக்கு சடனாக இந்த எழுதும்போது எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இதை ப்ளேஸ் பண்ணால் எப்படி இருக்குன்றது தான் ஐடியா. ஸோ ப்ளேஸ் பண்ணி பார்த்தா அது பர்ஃபெக்டாக அந்த பையனோட கேரக்டருக்கு அது அழகாக சூட் ஆச்சு. ஸோ அதனால் அப்படி தான் அந்த நிக்டோஃபோபியா உள்ளே வந்துச்சு. அதாவது இந்த கத்தி மேலே நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து உன்னை கட்டி மலை இழுக்கிறோன்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். டெபியூ டைரக்டராக நீங்கள் ஆல்ரெடி யார்கிட்ட வந்தீங்கன்றதை நான் அடுத்துக்கு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி டெபியூவாக டைரக்டர் ஆகிறீங்க. நீங்கள் அந்த பட்டறையிலேருந்து வரணும்னு நினச்சா நீங்கள் கமர்ஷியல் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பட்டறையிலேருந்து வந்தீங்க. உங்களால் கமர்ஷியல் பண்ணியிருந்தால் அந்த பேனர் வச்சு பண்ணியிருந்தால் எங்கேயோ போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ணுறது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். அது சைக்கோ த்ரில்லருங்கிற பேர் வாங்குது. எனக்கே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியுது. இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரு. கொஞ்சம் தப்பி இருந்தாலும் வேர்ட் ஆஃப் மவுத் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நம்ம இங்கே இருந்திருக்க மாட்டோம். அந்த இப்படி ஒரு ரிஸ்க்கு எதுக்கு நீங்கள் யோசிச்சிங்க? நீங்கள் நினச்சிருந்தா கமர்ஷியல் பண்ணிருக்கலாமே. இல்லை, ஐ நெவர் தாட் இட் ரிஸ்க்குன்னு. எனக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்லும்போது தான் ஓகே நம்ம ரிஸ்க்கான பாதையில் பயணிச்சிருக்கிறோமோ அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே தெரியும். பட் நான் என்றைக்குமே அப்படி நினச்சதே கிடையாது. பிகாஸ் யூ பேட்டில் வித் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸில். ஆமாம், அது வந்து இட்ஸ் டெஸ்டினி போல தான். அது இந்த டேட்டில் வரணும்னு அது இருந்திருக்கு, அது வந்துச்சு, அப்படி தான் பார்க்குறேன். பட் ஆனால் இது கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, டீமில் எல்லாருக்குமே, ப்ரொடியூசர் சரி, நடித்த ஆக்டர் சரி, எல்லாருக்குமே வந்து இதை வந்து ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட் கொடுத்தது. பிகாஸ் அந்த ஸ்டோரி அவங்க ஆரம்பத்துலேருந்து ஒர்க் பண்ணதுனால, அவங்க தெரிஞ்சதுனால இந்த கதை மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு எங்களுக்கு. எனக்கு கமர்ஷியல் ஆக்சுவலி இது இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் இதுதான் எனக்கு மேக்ஸிமம் கமர்ஷியல். இது மேக்ஸிமம் கமர்ஷியலா? நான் முதல்ல 15 நிமிஷம் தான் மட்டும்தான் உங்கள் படத்தில் கமர்ஷியலாக பார்த்தேன். இப்போ எனக்கு கமர்ஷியல் இந்த சென்ஸ் எப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது கமர்ஷியல்ன்றது. இப்போ என் பாயிண்ட் ஆஃப் வியூ கமர்ஷியல்னா என்னால் மேக்ஸிமம் இது பண்ண முடியும். இதுக்கு மேலே கொஞ்சம் கமர்ஷியல் வேல்யூ ஆட் பண்ண முடியுமா? என்னோட கமர்ஷியல் லெவல் ஆஃப் திங்கிங் அவ்வளோதான். நான் இதை தான் கமர்ஷியலாக பார்க்குறேன். கமர்ஷியல்னால் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கணும், அவ்வளோதான். நான் அப்படி தான் அந்த கமர்ஷியலை பார்க்குறேன். அது பாட்டு ஃபைட்டு அப்படி அதுதான் கமர்ஷியல் மாதிரி. அது சில பேருக்கு அது பர்ஸ்பெக்டிவ் இருக்குது, அப்படியும் கதை பண்ணுவாங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூ கமர்ஷியல்ன்றது இது போதும்னு நினைக்கிறேன். எனக்கு நான் ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கணும்னா இப்போ நான் 11 தான் எனக்கு தெரிஞ்ச கமர்ஷியல் படம், அவ்வளோதான் நினைக்கிறேன் நான் கமர்ஷியல். இது ரேண்டம் தாட்டானா ஆக்சுவலாக இந்த ஒரு கதைன்றது உங்களுக்கு ரேண்டம்? ஏன்னா நிறைய ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ஏதோ ஒரு தாட்டில் இருப்போம், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று படிச்சிருப்போம், ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் ட்ரீம்ஸில் ரேண்டமாக தாட்டில் ஒரு கதை எழுதுறதுன்னு இருக்குல்ல, இது ரேண்டம் தாட் ஸ்டோரியா? இது ரேண்டம் தாட் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு இந்த ட்வின் கான்செப்ட் ஃபஸ்ட் நான் த்ரில்லர் எழுதணும்னு எழுதவே இல்லை. இது சரி, நான் முதல்ல இந்த ட்வின்னை வச்சு ஒன்று பண்ணணும்னு ஒரு ஐடியா. பிகாஸ் எனக்கு வந்து அந்த ட்வின் மேலே ஒரு சின்ன எப்போவுமே ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர் இருக்கும் எனக்கு. அது என்னமோ ஒருத்தனுக்காச்சும் வருது, அதை தாண்டி 2 பேரும் இப்படி ஒரே மாதிரி இருக்காங்க, நம்ம அப்படி இல்லையே, நம்மள மாதிரி ஒருத்தனை எங்கேயும் பார்க்கவே முடியலையே. இப்போ இன்னொரு ட்வின் போகும்போது ஒரே மாதிரி இருக்காங்க 2 பேரும், எப்படி அது அப்படின்னு. ஸோ அது மேலே ஒரு சின்ன எப்பவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஏதாவது ஒரு கண்டென்ட்டாக எழுதணும்னு ஆசைப்பட்டேன். வேற சும்மா ஒரு ஹீரோ வந்து டபுள் ஆக்ஷனு, அண்ணன் தம்பி அப்படி எழுதக்கூடாது. அந்த ட்வின்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை வச்சு ஏதாவது ஒன்று எழுத முடியுமான்னு எழுதும்போது தான் சரி இந்த ட்வின்னை வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தான் அப்படியே அது எலாபரேட் ஆக தான் அது ட்வின் பெட் ஸ்கூலாக மாறிச்சு. ஓகே. ஸோ இப்படி ஒரு கண்டென்ட் அரைவானதுக்கு அப்புறம் தான் இது நல்லா இருக்குது, கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு நமக்கு ஒரு ஃபீல் வரும்ல, இதை வச்சு ஏதாவது ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அப்படி அந்த கண்டென்ட்டில் ஒர்க் பண்ணும்போது தான் இது த்ரில்லர் ஜானருக்குள்ளே அப்படியே வந்து ஃபிட் ஆச்சு. ஸோ அப்படி தான் த்ரில்லராக ஆச்சு இது. ஸோ இது த்ரில்லர் ஆரம்பித்து இது உள்ளே வரல, இந்த ட்வின் கான்செப்ட் வந்ததுனால தான் இது த்ரில்லருக்குள்ளே வந்துச்சு. நான் இது வேறு எந்த மாதிரி ஜானரில் ஃபிட் பண்ணலான்னு பார்க்குறேன். நான் இதை பார்க்கும்போது இது வந்து இந்த த்ரில்லர் ஜானரில் ரொம்ப கேஷுவலாக ஃபிட் ஆச்சு.
கரெக்டாக ஃபிட் ஆச்சு அது. ஸோ ஃபோர்ஸிபிளாக இல்லாமல் கரெக்டாக ஃபிட் ஆனோடனே சரி ஓகே இது த்ரில்லர் ஜானர் செட் ஆனதுனால அதுக்கப்புறம் தான் நான் இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எழுத ஆரம்பிக்கிறேன். ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு எப்படிப்பட்ட அவுட் வருங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு என்ன கேட்கணும்னா ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு சேசிங் ஒன்று வச்சுருப்பீங்க, திலீபன் வெர்சஸ் நவீன்ற மாதிரி ஒரு சேசிங் இருக்கும், பென்ஸ் வெர்சஸ் தார் அப்படின்னு. அந்த ஷாட் எப்போ எடுத்தீங்க? ட்ரோனா இல்லை அது எப்படி எதில் வச்சு எடுத்தீங்க அந்த ஷாட்? ஆக்சுவலாக அது நான் ஷேக் அது ஆக்சுவலாக. ஆமாம், பயங்கர அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அது. சொல்லுங்க, அதை பிரேக் பண்ணுங்க. ஆமாம், நாங்கள் வந்து நான் நிறைய பார்த்தேன், பிரேக்காக நிறைய விஷயம் இல்லை, நான் அதை இதுக்கு இல்லை கேட்கணும் நினைக்கிறேன், பிரேக் பண்ணுங்க அதில். நான் அது வந்து என்னென்னா அது கண்ணகி நகரை தான் ஷூட் பண்ணுவோம் அது. ஓகே, ஆமாம் ஆமாம். போயிட்டு என்னென்னா அது உங்களுக்கு தெரியும் கணக்கு நேரம் எப்படி இருக்கும், பயங்கர க்ரௌடாக இருக்கும், ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நாங்கள் யூஸ்வலி வி கோ அட் 12 o'clock நைட்டு 12 மணிக்கு போவோம். நாங்கள் எங்களுக்கு டைமே வந்து 12 to 4 தான். 4:30 திரும்ப விடிய ஆரம்பிக்கும் போது ஆள் நடமாட்டம் வந்துடும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த கணக்கு நகரில் ஒரு 70% ஆட்களுக்கு நாங்கள் ஷூட் பண்ணதே தெரியாது. நாங்கள் 12 மணிக்கு மேலே போவோம். காரு திலீபன் சார் தான் ஓட்டினார், ஒரு காரு திலீபன் சாரும் அவங்க நவீன் சாரும் ஓட்டுவாங்க காரு. பென்ஸ் வந்து அவர் திலீபன் ஓட்டார், தார் வந்து நவீன் ஓட்டுவார் இல்லையா. அவங்க 2 பேரும் அடிச்சு பிடிச்சி ஓட்டினாங்க. அவங்களாம் எதுவுமே எந்த ரோடு யார் போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, எத்தனை மணிக்கு போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்களே. சில பேர் தெரியும். நான் சொல்கிறது அந்த என்டையர் ஏரியாவுக்குமே அங்கே ஷூட் பண்ணுறோன்னு தெரியவே தெரியாது. அங்கே பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அப்போ கேட்பாங்க, என்ன ஷூட்டிங் அப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் எங்கே கும்பலாக நிற்க மாட்டோங்க, கார் ட்ராவல் தானே. ஸோ நாங்கள் அங்கங்கே ஆட்கள் இருந்துப்போம். அது போகிறது மட்டும் ட்ரோனும் இன்னொரு கேமரா ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு கேமராவும் வச்சு தான் எடுத்தோம். அது 2 நாள் எடுத்து முடிச்சிட்டோம். அது 12 to 4 2 days போனோம், அது எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டோம். அது ஆக்சுவலி என்னென்னா அது அவ்வளோ அழகாக வந்துச்சு. ரியலாக அந்த காரணம் என்னென்னா நாங்கள் எதையுமே செட் பண்ணல. அங்கே இருக்கிற இடமா சரி, லைட்டிங்லாம் நாங்கள் எதுவுமே இல்லை. அங்கே இருக்கிற அவைலபிள் லைட்ஸை வச்சு அங்கே என்ன அவைலபிள் லைட்ஸ் இருந்துச்சோ அதை அப்படியே எடுக்கலாம் முடிவு பண்ணோம். எந்த லைட்டும் வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொல்லி தான் டிசைட் பண்ணது. அது அவ்வளோ ஒரிஜினலாக வந்தது காரணம் என்னென்னா நாங்கள் அது எதுவுமே நாங்கள் செய்யலை. நாங்கள் எதுவும் போய் அதுக்கு எதுவும் பண்ணணும்னு நினைக்காம அங்கே இருக்கிறது எடுத்தால் போதும்னு டிசைட் பண்ணது தான். அது அவ்வளோ ரியலாக வந்துச்சு அந்த இடத்துல. அது சேஸ் இன்னும் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா திலீபன் சார் ஓட்டும் போது அவர் பயங்கர ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுவார். அவர் சொல்கிறார், வடிவேல் சொல்கிற போது தான் கடவுளே புயல் வேகத்தில் போயிட்டுருக்காங்க, குறுக்கு யாரும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவர் ஓட்டினார். ஏன்னா அவர் போகிற ஃபாஸ்ட்டை ஃபாலோ பண்ணி தான் அடுத்த கார் பின்னாடி வரணும். ஸோ அவருக்கு என்ன ஹீரோக்கு நான் சொல்ல, அவர் என்னென்னு பேசிப்பேன், திலீபன் சார் நீங்கள் உங்கள் நம்பிக்கையில் தான் நான் வந்துட்டுருக்கேன், சடனாக பிரேக் இருக்கு அடிச்சிட போகிறீங்க எங்கேயாவது, அதுனா கொஞ்சம் ஸ்லோ இண்டிகேட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஏன்னா நீங்கள் போகிற ஃபாஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு. அவர் சார் நான் போகிறேன், போகும்போது எவனும் வரல, வர வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படி தான். ரொம்ப அது அந்த ஏரியாவில் பழகினா தானே நான் அவ்வளோ ஓட்ட முடியும். அதுதான் திலீபன் சார் எக்ஸலண்ட் கார் டிரைவர். அவர் செம்மையாக ஓட்டினார். அவர் பயங்கரமாக அவருக்கு சொன்னார், சார் இதெல்லாம் நான் கேஷுவலாக ஓட்டுவேன் சார் அப்படின்னாரு. அவர் ஏன்னா இவர் போகிற ஃபாஸ்ட்டு பேஸ் பண்ணி தான் எல்லாமே. அங்கே இவர் போகிற ஃபாஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் பின்னாடி வந்து ஹீரோ நவீன் சார் வரணும். இவருக்கு முன்னாடி கேமரா வண்டி இருக்குது. இப்போ இவர் எவ்வளோ ஃபாஸ்ட் வராரோ அந்த ஃபாஸ்ட்டு கேமரா வண்டி நான் வரணும். ஸோ இவர் தான் இப்போ இவர் டிசைட் பண்ணுற ஃபாஸ்ட் தான் நாங்கள் மற்ற வண்டிகளோட ஃபாஸ்ட்டை டிசைட் பண்ணோம். இவர் சொல்லிட்டார், நீங்கள் வண்டி எனக்கு ஃப்ரண்ட்டில் போகிற கேமரா வண்டி சொல்லிட்டார், நீங்கள் நிப்பாட்டாதீங்க, நிப்பாட்டுறாம வந்து ஒரு 10 அடி முன்னாடியே போயிட்டு அங்கேயே நிப்பாட்டுருங்க, நான் ஏன்னா வந்து நான் வர வேகத்துக்கு பிரேக்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு அது என்னென்னா அது வந்து ஒரு சேஸு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் பெரிய ஃபினிக்ஸ் பிரபுன்னு சொல்லிட்டு நம்ம அவருக்கு பெரிய கிரெடிட் கொடுத்தாங்க. ஏன்னா அவர் தான் அந்த டேக் ஓவர் பண்ணிட்டார். நான் பார்த்துக்கிறேன் விட்டுருங்கன்ட்டார். அவர் சேஸ் என் கண்ட்ரோல் விட்டுருங்கன்ட்டார். நானும் அவர்கிட்ட எனக்கு எப்படி வேணுன்றது மட்டும் சொல்லிட்டேன், இது இப்படிலாம் வேணும் சார் நம்ம சொல்லிட்டேன். மற்றபடி அங்கே நின்று அந்த கேமரா வண்டி ஓட்டினது ஸ்டண்ட் மாஸ்டர். அந்த இப்போ திலீபன் சார் சொல்லிட்டார், நான் வந்து புயல் வேகத்தில் வருவாங்க பார்த்துக்கோங்க அப்படின்ட்டார். அப்போ அவர் என்ன சொன்னார், ஸ்டண்ட் மாஸ்டர் அப்போ வேண்டாம், கேமரா வண்டியை வந்து நார்மலாக வண்டி கொண்டு வருவாங்க இல்லையா ரெண்டுக்கு, அவங்க ஓட்டினா செட் ஆகாது, நான் ஓட்டுறேன்னு சொல்லி அவர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டார். இப்போ திலீபன் சார் எவ்வளோ ஃபாஸ்ட்டில் வராரோ அதை விட ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸ் ஃபாஸ்ட்டில் அவர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டார். இல்லை கஷ்டப்பட்டு நேரம் கேமராமேன் தான். இவங்க இஷ்டத்துக்கு 100-190 ஓடிட்டு இருக்காங்க, நான் கேமரா பிடிச்சி எடுக்கணும்டா அப்படின்னு நான் கேட்டேன். ஏதோ ஒன்று எடுத்துரு அப்படின்ற. இவங்க பென்ஸே அவர் தார் கேமராமேன் என்ன வண்டினா? கேமராமேன் தான் அவர் இந்த வண்டியில் இருந்தார். கேமராக்கு ஒரு வண்டி நாங்கள் அந்த மாருதி ஆம்னி மாதிரி ஒரு வண்டி செட் பண்ணிட்டோம் ஃபாலோ எடுக்கிறதுக்கு. அது வந்து அங்கே உட்காந்து கேமரா அதில் இருந்தார். அது அந்த வண்டி ஓட்டினது தான் ஸ்டண்ட் மாஸ்டர். ஸோ இவங்க 3 பேரும் போட்டு வண்டி ஓட்டினாங்க. அது 2020 இது எழுதி முடிச்சிட்டேன். 5 years ஆயிடுச்சு. ஆமாம் 20 எழுதி முடிச்சேன். 20 உடனே அந்த கொரோனா லாக்டவுன் வந்துடுச்சு. ஸோ அப்படியே அதில் 2 years போயிடுச்சு. 20 கதை எழுதுறீங்க, முன்னாடி ராட்சசன் வந்துருச்சு. ராட்சசன் வரும்போது என் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு, எங்கள் கொலிக் பாரதின்னு சொல்லிட்டு. ட்ரெய்லர் பார்த்துட்டு ராட்சசன் ட்ரெய்லர் வந்திருக்கு, கொஞ்சம் உடனே பாரு அப்படின்னு. பிரேக் ஆகிருக்கும்ண்ணே, எப்படி இருந்தது இது? ஆமாம், எனக்கு வந்து என்னென்னா இப்போது நான் யூஸ்வலாக வந்து இந்த சைக்கோ கில்லர்ஸ் படம்லாம் நான் அந்த நிறைய ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பேன். அது எல்லாமே சைக்கோ கில்லர்ஸ்க்கு வந்து ஒரு ரீசன் இருக்கும். அது வந்து அந்த ரீசன் இது வரைக்கும் எந்த ரீசனுமே எனக்கு கன்வின்ஸ் பண்ணதே இல்லை.